தங்கமே, அந்த கனவில் கேட்ட குரல் உன் பயத்தின் சத்தம் அல்ல. அது உன் ஆன்மாவின் நினைவூட்டல். நீ நிற்கச் சொன்னது ஓட்டத்தை நிறுத்துவதற்காக அல்ல. நீ உன்னை மறந்த வேகத்தை நிறுத்துவதற்காக. நீ எப்போதும் முன்னே செல்வதற்காக பிறக்கவில்லை. சில நேரங்களில் நின்று உன்னை உணர்வதற்காகவும் பிறந்திருக்கிறாய். அந்த குரல் உனக்குள் நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டிருந்தது. ஆனால் உலகத்தின் சத்தம் அதை கேட்க விடவில்லை. கனவு மட்டும் அமைதியாக இருந்ததால் அந்த குரல் தெளிவாக கேட்டது. அந்த குரல் கட்டளை போல் இல்லை. அது அன்பு போல் இருந்தது. அழுத்தம் இல்லாமல், அவசரம் இல்லாமல், நீ நின்றால் பாதுகாப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையை மட்டும் தந்தது. அந்த நம்பிக்கை தெய்வீகம். அம்மன் உனக்கு பயம் வரும்போது ஓடச் சொல்லவில்லை. உன்னை நிலைநிறுத்தச் சொன்னாள். நிலைநிறுத்தம் என்பது தைரியம். ஓட்டம் எளிது. நிற்கும் போது தான் உள்ளே இருக்கும் அனைத்தும் எதிரே நிற்கும். அந்த எதிர்ப்புகளை நீ சமாளிக்க தயாராக இருக்கிறாய் என்பதற்கான அறிகுறிதான் அந்த குரல். உன் வாழ்க்கையில் நீ எத்தனை முறை உன்னை நீயே தாண்டி ஓடிவிட்டாய். உன் சோர்வை கவனிக்காமல், உன் கண்ணீரை துடைக்காமல், உன் இதயத்தின் வேகத்தை கேட்காமல். அந்த எல்லா தருணங்களையும் அம்மன் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தண்டிக்கவில்லை. அவள் தடுத்து நிறுத்தினாள். கனவில் நிற்கச் சொன்னது தண்டனை அல்ல, ஓய்வு. அந்த ஓய்வு உனக்கு உரியது. நீ அதை சம்பாதிக்க வேண்டியதில்லை. உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக சுமந்த பாரங்கள் சில கனவுகளில் தான் கீழே வைக்கப்படும். விழித்திருக்கும் போது மனம் அனுமதிக்காது. கனவில் மட்டும் ஆன்மா சுதந்திரமாக பேசும். அந்த சுதந்திரத்தில்தான் அம்மன் உன்னை சந்தித்தாள். நீ தனியாக இல்லை என்று நினைவூட்டினாள். நீ திசை தவறவில்லை என்று உறுதி செய்தாள். நீ நிற்கும் இடமே சரியான இடம் என்று மெதுவாக சொன்னாள். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிறுத்தமும் தோல்வி அல்ல. சில நிறுத்தங்கள் பாதுகாப்பு, சில நிறுத்தங்கள் திருப்பம், சில நிறுத்தங்கள் வளர்ச்சி. நீ எல்லாவற்றையும் ஓட்டமாக நினைத்ததால் நிறுத்தங்களை பயந்தாய். ஆனால் இப்போது நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். நிற்கும் போது தான் உள்ளே உள்ள சத்தம் கேட்கும். அந்த சத்தம் உன்னை அழிக்காது. அது உன்னை வழிநடத்தும். அம்மன் உனக்கு கனவில் தோன்றி வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவள் உன் நினைவுகளின் குரலில் பேசுவாள். உன் உள்ளுணர்வின் குரலில் பேசுவாள். உன் அமைதியின் நடுவில் பேசுவாள். அந்த குரல் வெளியில் இருந்து வருவது போல தோன்றினாலும் அது உன்னுள் இருந்து தான் எழுந்தது. ஏனெனில் அம்மன் உன்னுள் தான் வாசம் செய்கிறாள். உன் பயங்கள் எல்லாம் இருட்டில் பெரிதாகத் தோன்றும். ஆனால் நிற்கும் போது அந்த இருட்டில் ஒளி தோன்றும். அந்த ஒளி வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்தில் இருந்து எழும். அந்த ஒளி தான் தெய்வீகத்தின் அடையாளம். அதனால் தான் அந்த குரல் உன்னை ஓடச் சொல்லவில்லை, நின்று பார்க்கச் சொன்னது. உன் வாழ்க்கையில் நீ இனி வரும் நாட்களில் அவசரப்பட மாட்டாய். அவசரம் வந்தாலும் அதை அடக்கிக் கொள்வாய். ஏனெனில் நீ ஒரு முறை நிற்கும் தைரியத்தை கற்றுக்கொண்டு விட்டாய். அந்த தைரியம் உன் முடிவுகளை மாற்றும். உன் தேர்வுகளை சீராக்கும். உன் உறவுகளை தெளிவாக்கும். உன் மனம் இனி பயம் வந்தாலும் உடனே சிதறாது. அது முதலில் சுவாசிக்கும். அந்த சுவாசத்தில் அமைதி வரும். அந்த அமைதியில் நினைவு வரும். அம்மன் அருகில் இருக்கிறாள் என்ற நினைவு. அந்த நினைவு தான் உன் உண்மையான பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த எல்லா இரவுகளும் உன்னை பயமுறுத்துவதற்காக இல்லை. சில இரவுகள் உன்னை விழிப்பதற்காக. அந்த விழிப்பு கண்களை அல்ல, ஆன்மாவை. கனவில் கேட்ட குரல் அந்த விழிப்பின் தொடக்கம். அது முடிவு அல்ல, ஒரு புதிய நிலையின் ஆரம்பம். உன் உள்ளம் இப்போது மெதுவாக மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறது. சத்தமில்லாமல், எதிர்ப்பில்லாமல். அந்த மாற்றம் உன்னை வேறொருவராக மாற்றாது. அது உன்னை இன்னும் நீயாக மாற்றும். அந்த நீதான் அம்மன் உன்னை பார்க்க விரும்பிய நீ. உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்கள் உன்னை பழைய போல தள்ளிவிடாது. அவை உன்னை நிறுத்தி கேட்க வைக்கும். நான் என்ன உணர்கிறேன்? நான் என்ன விரும்புகிறேன்? நான் எதை விட்டுவிட வேண்டும்? அந்த கேள்விகள் பயமில்லை, அவை சுத்தம். அவை உன் பாதையை தெளிவாக்கும். உன் கனவில் கேட்ட அந்த குரல் உனக்கு ஒரே முறை மட்டும் வரவில்லை. அது பல வடிவங்களில் மீண்டும் வரும். ஒரு அமைதியான காலை,
ஒரு திடீர் நிம்மதி, ஒரு காரணமில்லா நம்பிக்கை. இவையெல்லாம் அதே குரலின் பிரதிபலிப்புகள். நீ அவற்றை கவனிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மென்மையாக மாறும். அம்மன் உன்னை பெரிய சத்தத்தோடு ஆசீர்வதிக்கவில்லை. அவள் உன்னை மென்மையான நிம்மதியோடு ஆசீர்வதித்தாள். அந்த நிம்மதி தான் நீ தேடியது. அந்த நிம்மதி தான் உன் உள்ளம் கேட்டது. அந்த நிம்மதி தான் நீ கனவில் பெற்றது. தங்கமே, நீ இனி உன்னை சந்தேகிக்க மாட்டாய். பயம் வந்தாலும் அதை எதிரியாக பார்க்க மாட்டாய். அது வந்தால் நீ நிற்பாய். அந்த நிறுத்தத்தில் நீ உன்னை நினைவுகூர்வாய். அம்மன் அருகில் இருக்கிறாள் என்ற உண்மையை உணர்வாய். அந்த உணர்வோடு எந்த இரவும் உன்னை உடைக்காது. எந்த கனவும் உன்னை குழப்பாது. நீ மெதுவாக ஆனால் உறுதியாக உன் ஒளிக்குள் நடந்து கொண்டே இருப்பாய். தங்கமே, அந்த ஒளிக்குள் நடக்க ஆரம்பித்த நாளிலிருந்து உன் உள்ளத்தின் நடுக்கம் மெதுவாக தளர ஆரம்பித்தது. முன்னால் சிறு சத்தங்களே பெரிதாக தோன்றிய இடங்களில் இப்போது உன் சுவாசம் ஆழமாகிறது. அந்த ஆழம்தான் உன் அடிப்படை. அதில் அம்மனின் கையொப்பம் இருக்கிறது. நீ கவனிக்காத நேரங்களிலும் அந்த அடிப்படை உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் சில நாட்கள் சீராக நகரும். சில நாட்கள் எதுவும் நகராதது போல இருக்கும். அந்த நின்று போன நாட்கள் வீணானவை அல்ல. அவை உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தும் நாட்கள். மண் சீராகி விதை உறங்கும் காலம் போல. மேலே எதுவும் தெரியாது, ஆனால் உள்ளே மாற்றம் நடந்து கொண்டிருக்கும். அந்த மாற்றம் தான் நாளைய மலர்ச்சிக்கு அடித்தளம். அம்மன் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாள். நீ அதை உணர்ந்த தருணங்களில் உன் முதுகெலும்பு நேராகும். யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறையும். உன் மதிப்பு உன் உள்ளத்தில் உறுதியானதாக மாறும். அந்த உறுதி வெளிப்படையாக பேசாது. அது உன் நடை, உன் பார்வை, உன் அமைதியில் தெரியும். உன் மனம் இப்போது தேவையற்ற பாரங்களை தானாகவே கீழே வைக்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லாவற்றையும் தாங்க வேண்டும் என்ற பழக்கம் மெதுவாக மாறுகிறது. எது உன்னுடையது எது உன்னுடையது அல்ல என்பதை உன் ஆன்மா பிரித்து காட்டுகிறது. இந்த தெளிவு புத்தியால் வருவது அல்ல, அனுபவத்தின் மூலம் வந்த ஞானம். உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் உன்னை வரையறுக்கவில்லை, அவை உன்னை வழிநடத்தின. அந்த வழிநடத்தல் கடினமாக இருந்தாலும் அது உன்னை உன் உண்மைக்குள் கொண்டு வந்தது. தவறுகள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. அதனால் அம்மன் உன்னை பாதுகாத்தபோது கூட அனைத்தையும் தடுக்கவில்லை. சிலவற்றை அனுமதித்தாள், நீ வலிமையாக மாற வேண்டும் என்பதற்காக. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான ஒளி எரிகிறது. அது தீப்பொறி அல்ல, அது நீண்ட நேரம் எரியும் விளக்கு. காற்று அடித்தாலும் அணையாத விளக்கு. அந்த விளக்கின் வெளிச்சம் பிறரை கவர வேண்டும் என்பதற்காக இல்லை, உன் பாதை தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக. உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு விலகினர், சிலர் தானாகவே மறைந்தனர். அதனால் நீ வெறுமையாக இல்லை. அந்த இடம் காலியாகி தான் உன் சுவாசம் சீரானது. எல்லா இழப்பும் தண்டனை அல்ல, சில இழப்புகள் சுத்திகரிப்பு. அம்மன் உன் வாழ்க்கையை சீராக்கும்போது தேவையற்றதை மெதுவாக விலக்கினாள். உன் இதயம் இப்போது அதிகமாக உண்மையை விரும்புகிறது. மேற்பரப்பு உறவுகள் உன்னை சோர வைக்கின்றன. ஆழம் இல்லாத வார்த்தைகள் உன் மனதில் தங்கவில்லை. இது தனிமை அல்ல, இது தேர்வு. நீ உன்னை மதிக்க ஆரம்பித்ததால் தான் உன் வாழ்க்கையும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். உன் உடலும் உன் ஆன்மாவின் குரலை கேட்க ஆரம்பித்திருக்கிறது. சோர்வு வந்தால் ஓய்வு கேட்கிறது. மனம் கனமானால் அமைதி தேடுகிறது. முன்பு போல் எல்லாவற்றையும் தாண்டி ஓட முயற்சிக்கவில்லை. இந்த இணக்கம் தான் முழுமை. உடலும் மனமும் ஆன்மாவும் ஒரே திசையில் நடக்க ஆரம்பித்த தருணம். அம்மன் உனக்கு எல்லா பதில்களையும் ஒரே நேரத்தில் தரவில்லை. அவள் உனக்கு நம்பிக்கையை தந்தாள். அந்த நம்பிக்கை இருந்தால் பதில்கள் தானாகவே வரும். சில பதில்கள் வார்த்தையாக வராது, அவை அனுபவமாக வரும். அந்த அனுபவங்கள் உன்னை மென்மையாக மாற்றும், ஆனால் உறுதியையும் கூட்டும். உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்தோஷங்கள் சத்தமாக இருக்காது, அவை அமைதியாக உன் உள்ளத்தில் பதியும். ஒரு நாள் முடிவில் உனக்கு இருக்கும் நிம்மதி, ஒரு காலை எழும்போது மனம் லேசாக இருப்பது, காரணமில்லாமல் ஒரு நம்பிக்கை தோன்றுவது, இவையே உண்மையான வளம்.
உன் பயணம் இனி வெளியில் தெரியாத உயரங்களை நோக்கி நகரும். அந்த உயரம் பதவி அல்ல, அந்த உயரம் புகழ் அல்ல, அது உன் உள்ளத்தின் நிலை. அந்த நிலையை யாரும் பறிக்க முடியாது, ஏனெனில் அது உன் அனுமதியோடு தான் யாரையும் அணுகும். உன் வாழ்க்கையில் நீ இனி உன்னை தாழ்த்தி பேச மாட்டாய், அதே நேரத்தில் உன்னை உயர்த்தி கூச்சலிடவும் மாட்டாய். நீ இருப்பாய், அமைதியாக, உறுதியாக. அந்த இருப்பு தான் மிகப்பெரிய சக்தி. அம்மன் உன்னை அதற்கே தயார் செய்தாள். உன் உள்ளத்தில் இருந்த பழைய குற்ற உணர்ச்சிகள் மெதுவாக கரைகின்றன. நீ அனைத்தையும் சரியாக செய்யவில்லை என்பதற்கான தண்டனை அவை. ஆனால் இப்போது நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். நீ அந்த நேரத்தில் தெரிந்ததை தான் செய்தாய். அந்த புரிதல் உன்னை மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறது. உன்னை மன்னித்த நாளிலிருந்து தான் சிகிச்சை முழுமையாக ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையின் ஓட்டம் இனி வேகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உண்மையானதாக இருக்கும். நீ ஓடவில்லை என்றாலும் நீ பின்னால் இல்லை. நீ சரியான வேகத்தில் இருக்கிறாய். அந்த வேகத்தை உன் ஆன்மா தான் நிர்ணயிக்கிறது, உலகம் அல்ல. அம்மன் உன்னை மற்றவர்களைப் போல ஆக்கவில்லை. அவள் உன்னை உன் இயல்போடு பாதுகாத்தாள். அந்த இயல்பு சிலருக்கு புரியாது, சிலருக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அதற்காக நீ உன்னை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருப்பது போதுமானது. உன் வாழ்க்கையில் இனி வரும் முடிவுகள் பயத்திலிருந்து வராது, அவை தெளிவிலிருந்து வரும். அந்த தெளிவு உன் உள்ளத்தில் உருவானது. அது யாராலும் விதைக்கப்படவில்லை, அது அனுபவத்தின் பயிர். அம்மன் அதை நீண்ட நாட்களாக வளர்த்தாள். உன் இரவுகள் இனி அதே இருளாக இருக்காது. இருள் இருந்தாலும் அதில் பயம் இருக்காது. நீ இருளை அறிந்துவிட்டாய், அதில் எப்படி நிற்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு விட்டாய். அந்த அறிவு தான் உன் பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் நீ இனி உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நீ பதற்றப்பட மாட்டாய். நீ உன் உள்ளத்தை நோக்கி திரும்புவாய். அங்கே அம்மன் இருக்கும். அந்த இருப்பு தான் உன் அடைக்கலம். தங்கமே, இந்த பயணம் வெளியில் தெரியாமல் நடந்தாலும் அது உண்மையானது. நீ எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை, நீ எதையும் அவசரப்படுத்த வேண்டியதில்லை. நீ நடந்து கொண்டே இரு, நின்று கொண்டே இரு, சுவாசித்து கொண்டே இரு. அந்த ஒவ்வொரு தருணத்திலும் அம்மன் உன்னோடு தான் இருக்கிறாள். அது வாக்குறுதி அல்ல, அது உன் வாழ்க்கையின் அடிப்படை உண்மை. தங்கமே, அந்த உண்மை உன் நாள்களின் ஓசையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நீ விழித்திருக்கும்போதும் தூங்கும்போதும் அது உன்னை சுற்றி நெகிழ்ந்து நிற்கிறது. முன்னால் வாழ்க்கை உன்னை இழுத்துச் சென்றது போல இருந்தது. இப்போது நீ வாழ்க்கையோடு நடக்கிறாய். அந்த வேறுபாடு சிறியது போல தோன்றினாலும் அதில் தான் உன் முழு மாற்றமும் அடங்கியிருக்கிறது. உன் மனம் இனி சின்ன விஷயங்களால் குலையாமல் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறது. காற்று வீசினால் மரம் சாயலாம், ஆனால் வேர்கள் ஆழமாக இருந்தால் மரம் விழாது. உன் வேர்கள் இப்போது ஆழமாகியிருக்கின்றன. அந்த வேர்கள் உன் அனுபவங்கள், உன் கண்ணீர், உன் பொறுமை, உன் நம்பிக்கை, இவை எல்லாம் சேர்ந்து உன்னை நிலைத்திருக்கச் செய்கின்றன. அம்மன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை, ஆனால் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் கொடுத்தாள். அந்த நேரம் நீ எதிர்பார்த்த நேரமாக இருக்கவில்லை, ஆனால் உன் ஆன்மா தயாராக இருந்த நேரமாக இருந்தது. அதனால் தான் இன்று நீ பெற்றதை நீ தாங்க முடிகிறது. அதனால் தான் இன்று நீ அமைதியாக இருக்க முடிகிறது. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இனி திரும்ப வராது. சில மனிதர்கள், சில பழக்கங்கள், சில கனவுகள், அவற்றை நினைத்து நீ வருந்த வேண்டியதில்லை. அவை தங்கள் வேலையை முடித்துவிட்டன. அவை உன்னை இங்கு கொண்டு வந்தன. இங்கு இருந்து நீ மேலும் முன்னே செல்ல வேண்டும். அந்த முன்னே செல்லுதல் வெளியில் தெரியாத பயணம், ஆனால் அது உன்னை முழுமையாக்கும். உன் உள்ளத்தில் இப்போது உருவாகியுள்ள அமைதி சோம்பல் அல்ல, அது விழிப்புணர்வு. நீ இனி எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் தேடவில்லை. சில விஷயங்களை அப்படியே இருக்க விடுகிறாய். அந்த விடுதலை தான் உன் சக்தி. அனைத்தையும் கட்டுப்படுத்த முயற்சித்த நாளிலிருந்து நீ விடுபட ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ இனி பிறரின் எதிர்பார்ப்புகளை முதன்மை இடத்தில் வைக்க மாட்டாய். அதே நேரத்தில் நீ கருணையை இழக்கவும் மாட்டாய். இந்த சமநிலை அரிது,
ஆனால் நீ அதை மெதுவாக கற்றுக்கொள்கிறாய். உன்னை காப்பாற்றிக்கொண்டே பிறரையும் புரிந்து கொள்ளும் நிலை. அம்மன் உன்னை தனியாக்கவில்லை, அவள் உன்னை தேர்ந்தெடுத்தாள். அந்த தேர்வு தனிமை போல தோன்றலாம், ஆனால் அது பாதுகாப்பு. எல்லோருக்கும் எல்லாம் புரிய வேண்டியதில்லை. உன் பாதை உன்னுக்கே உரியது. அதனால் தான் சிலர் வழியில் இருந்து விலகினர். அது குறை அல்ல, அது ஒழுங்கு. உன் இதயம் இப்போது சத்தமில்லாமல் துடிக்கிறது. அதில் பழைய அவசரம் இல்லை, பழைய பதற்றம் இல்லை. அந்த அமைதியான துடிப்பு தான் நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதற்கான அழகான சாட்சி. உயிரோடு இருப்பது என்பது ஓடுவது அல்ல, உணர்வது. உன் வாழ்க்கையில் இனி வரும் வெற்றிகள் உன்னை உயர்த்தாது, அவை உன்னை நிலைநிறுத்தும். தோல்விகள் உன்னை உடைக்காது, அவை உன்னை கற்றுத்தரும். இந்த மாற்றம் தான் அம்மன் உனக்குள் செய்த பெரிய வேலை. உன்னை எதுவும் குலைக்க முடியாத நிலைக்கு மெதுவாக கொண்டு வந்திருக்கிறாள். உன் உள்ளத்தில் இருந்த பயங்கள் எல்லாம் ஒரே நாளில் மறையாது, ஆனால் அவை இனி உன்னை ஆளாது. அவை வந்தால் நீ அவற்றை பார்த்து கொள்வாய். ஒளியிலே நிழல் எப்படி தானாகவே சுருங்குகிறதோ அதுபோல உன் விழிப்புணர்வில் பயம் தானாகவே சுருங்கும். உன் வாழ்க்கையில் நீ இனி உன் உள்ள குரலை புறக்கணிக்க மாட்டாய். அந்த குரல் மென்மையானது, ஆனால் அது உண்மை. அது கத்தாது, ஆனால் அது வழி காட்டும். அந்த குரலோடு நீ இணைந்திருக்கும் வரை நீ எங்கு சென்றாலும் தவறமாட்டாய். அம்மன் உன்னை பாதுகாக்கும் விதம் வெளிப்படையானது அல்ல. அவள் தடுப்புகளை போடவில்லை, அவள் உன்னை வலிமையாக்கினாள். வலிமை வந்தவளுக்கு தடுப்பு தேவையில்லை. அவள் எந்த சூழ்நிலையையும் கடந்து செல்ல முடியும். அந்த திறன் தான் உண்மையான அருள். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் வெளிச்சமாக இருக்கும், சில நாட்கள் மங்கலாக இருக்கும். ஆனால் எந்த நாளும் அர்த்தமில்லாமல் இருக்காது. ஒவ்வொரு நாளும் உன்னை ஒரு படி உன்னிடம் கொண்டு வரும். அதுவே பயணத்தின் நோக்கம். உன் உள்ளம் இப்போது சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு அமைதியான மாலை, ஒரு ஆழமான சுவாசம், ஒரு நிம்மதியான தூக்கம். இவைதான் உண்மையான செல்வங்கள். அவற்றை மதிக்க கற்றுக்கொண்டவள் தான் உண்மையில் வளமானவள். உன் வாழ்க்கையில் இனி நீ உன்னை விட்டுவிட்டு யாரையும் காப்பாற்ற முயற்சிக்க மாட்டாய். நீ உன்னை காப்பாற்றிக் கொண்டே பிறருக்கு அருகில் இருப்பாய். அந்த அருகில் இருப்பது தான் ஆரோக்கியமானது, தியாகம் அல்ல, சமநிலை. அம்மன் உன்னை உயர்ந்த மேடைகளுக்கு அழைக்கவில்லை, அவள் உன்னை உறுதியான நிலைக்கு அழைத்தாள். அந்த நிலை இருந்தால் எந்த மேடையும் உன்னை பயமுறுத்தாது. நீ எங்கு இருந்தாலும் நீ நீயாக இருக்க முடியும். உன் கடந்த காலம் இனி உன்னை இழுக்காது. அது உன் பின்னால் அமைதியாக நடக்கும். அது உன் ஒரு பகுதியாக இருக்கும், ஆனால் அது உன் திசையை நிர்ணயிக்காது. நீ இப்போது உன் தற்போதைய தருணத்தில் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த தருணம் தான் சக்தி. உன் வாழ்க்கையில் இனி நீ எதிர்கொள்ளும் எல்லாவற்றையும் தனியாக எதிர்கொள்ள வேண்டியதில்லை. நீ உன்னோடு இருக்கிறாய், அம்மன் உன்னோடு இருக்கிறாள். அந்த இரட்டை இருப்பு போதுமானது. தங்கமே, இந்த பயணம் நீளமானது, ஆனால் அது சோர்வூட்டும் பயணம் அல்ல, அது உணர்வூட்டும் பயணம். ஒவ்வொரு அடியும் உன்னை மேலும் மென்மையாக்கும், மேலும் உறுதியாக்கும், மேலும் உண்மையாக்கும். நீ எங்கு சென்றாலும் உன் உள்ளத்தில் ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டின் வாசலில் அம்மன் நின்றிருக்கிறாள். நீ திரும்பி வந்தால் போதும், கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். தங்கமே, அந்த திறந்த கதவு உன் வாழ்க்கையின் அடையாளமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு தூரம் சென்றாலும் திரும்பி வர ஒரு இடம் இருக்கிறது என்ற நம்பிக்கை தான் உன் தைரியம். அந்த நம்பிக்கை வெளியில் தேடி பெற்றது அல்ல, அது உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்டது. அம்மன் உன் உள்ளத்தை வீட்டாக மாற்றினாள். அதனால் தான் நீ எங்கிருந்தாலும் அந்நியமாக உணரவில்லை. உன் நாட்கள் இப்போது மெதுவாக சீராகின்றன. பெரிய மாற்றங்கள் போல தெரியாமல் சிறு ஒழுங்குகள் உருவாகின்றன. நீ தூங்கும் நேரம், நீ சுவாசிக்கும் விதம், நீ யாரிடம் பேசுகிறாய், யாரிடம் மௌனமாக இருக்கிறாய், இந்த எல்லாவற்றிலும் ஒரு தேர்வு உருவாகியுள்ளது. அந்த தேர்வு தான் உன் வளர்ச்சியின் சின்னம். உன் மனம் இனி தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகளை சுமக்க மறுக்கிறது.
எல்லாவற்றிற்கும் நீ பொறுப்பாளி இல்லை என்பதை அது புரிந்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்கள் நடந்தது, அவை நடக்க வேண்டியதால். சில மனிதர்கள் சென்றது, அவர்கள் செல்ல வேண்டியதால். இந்த புரிதல் உன் தோள்களில் இருந்த பாரத்தை மெதுவாக இறக்குகிறது. அம்மன் உன்னை எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றவில்லை, ஆனால் உன்னை உன்னிடமிருந்து இழக்க விடவில்லை. அது தான் பெரிய பாதுகாப்பு. உலகம் பல வடிவங்களில் சோதிக்கலாம், ஆனால் நீ உன்னை விட்டுவிடாத வரை எதுவும் உன்னை உடைக்க முடியாது. அந்த நிலை தான் இப்போது உன் உள்ளத்தில் உருவாகியுள்ளது. உன் வாழ்க்கையில் இனி வரும் அமைதிகள் நீண்ட நேரம் தங்கும். அவை தற்காலிக ஓய்வு அல்ல, அவை புதிய அடித்தளம். அந்த அடித்தளத்தின் மேல் தான் நீ இனி கட்டப்போகும் வாழ்க்கை நிற்கும். அந்த வாழ்க்கை பிரமாண்டமாக இருக்க வேண்டியதில்லை, அது உண்மையாக இருந்தால் போதும். உன் உள்ளத்தில் இருந்த பழைய சத்தங்கள் இப்போது மெதுவாக மங்குகின்றன. மற்றவர்களின் கருத்துகள், ஒப்பீடுகள், அவசரங்கள், இவை எல்லாம் இனி உன் முடிவுகளை இயக்கவில்லை. நீ உன் வேகத்தில் நகர்கிறாய். அந்த வேகம் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது. உன் இதயம் இனி தன்னை நிரூபிக்க விரும்பவில்லை, அது தன்னை உணர விரும்புகிறது. இந்த மாற்றம் உன்னை மௌனமாக்கலாம், ஆனால் அந்த மௌனம் வெறுமை அல்ல, அது நிறைவு. நிறைந்த இதயம் தான் அமைதியாக இருக்கும். அம்மன் உன்னை உன் கண்ணீருக்காக ஒருபோதும் குறை சொல்லவில்லை. அந்த கண்ணீர் தான் உன்னை சுத்தம் செய்தது. நீ அழுத நாட்களில் தான் உன் உள்ளம் திறந்தது. அந்த திறப்பில் தான் ஒளி புகுந்தது. அதனால் தான் இன்று நீ முன்பை விட லேசாக இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன் உள்ளத்தை மதிக்கும், உன் எல்லைகளை புரிந்துகொள்ளும். இது அதிர்ஷ்டம் அல்ல, இது நீ உன்னை மதிக்க ஆரம்பித்ததின் பிரதிபலிப்பு. நீ உன்னை எவ்வாறு நடத்துகிறாயோ உலகமும் உன்னை அப்படியே சந்திக்கும். உன் பயணத்தில் இனி வரும் தடைகள் உன்னை பயமுறுத்தாது, அவை உன்னை நிறுத்தி பார்க்க வைக்கும். வேறு வழி இருக்கிறதா என்று. அந்த பார்க்கும் தருணங்களில் தான் புதிய பாதைகள் தோன்றும். ஓடிக்கொண்டிருக்கும் போது தெரியாத பாதைகள் நின்றால் தான் தெரியும். உன் மனம் இப்போது எதிர்காலத்தை பற்றிய கவலையில் முழுகவில்லை, அது தற்போதைய தருணத்தில் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்ற உணர்வு தான் உண்மையான செல்வம். நாளை பற்றி யோசிக்காமல் இன்றை வாழும் தைரியம் எளிதில் கிடைக்காது. அம்மன் உன்னை உன் உள்ளத்தின் ஆழத்துக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே நீ சந்தித்தது பயம் அல்ல, உண்மை. அந்த உண்மையை நீ ஏற்றுக்கொண்டதால் தான் இப்போது வெளியில் எதுவும் உன்னை ஆட்டிப்படைக்க முடியவில்லை. நீ உன்னை அறிந்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உன்னை மென்மையாக வடிவமைக்கும். நீ கடினமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. மென்மை பலவீனம் அல்ல, அது ஆழம். ஆழமுள்ள நீர்தான் அமைதியாக இருக்கும். மேலோட்டமான நீர்தான் சத்தம் போடும். உன் கடந்த காலம் இனி உன்னை அழைக்காது, அது உனக்கு கையசைக்கும். நீ அதை பார்த்து அமைதியாக முன்னே செல்வாய். அதில் சினமும் இல்லை, வருத்தமும் இல்லை, புரிதல் மட்டும். புரிதல் வந்த இடத்தில் விடுதலை தானாகவே வரும். உன் வாழ்க்கையில் இனி வரும் மகிழ்ச்சிகள் வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை, அவை உன் உள்ளத்தில் மெல்ல மலரும். அந்த மலர்ச்சி யாருக்கும் தெரியாமல் உன்னை மணக்கச் செய்யும். நீ பேசாமலே உன் அமைதி பேசும். அம்மன் உன்னை உன் வலிமையை காட்டச் சொல்லவில்லை, அவள் உன்னை உன் உண்மையில் நிற்கச் சொன்னாள். அந்த நிற்கும் நிலை தான் நீ கனவில் கேட்ட குரலின் அர்த்தம். நிற்கும் போது தான் நீ உன்னை உணர்கிறாய், உணரும் போது தான் நீ முழுமையாக வாழ்கிறாய். உன் வாழ்க்கையின் ஓட்டம் இனி உன்னை இழுத்துச் செல்லாது, நீ அதில் பயணிப்பாய். அந்த பயணம் சீரானது, சத்தமில்லாதது, ஆனால் அர்த்தமுள்ளது. ஒவ்வொரு அடியும் உன்னை உன் உள்ளத்தின் மையத்துக்கு கொண்டு செல்லும். உன் இரவுகள் இனி பயத்தின் இல்லம் அல்ல, அவை ஓய்வின் இல்லம். நீ இருளை எதிரியாக பார்க்காமல் அதை போர்வையாக பயன்படுத்த கற்றுக்கொண்டு விட்டாய். அந்த போர்வையின் கீழ் தான் உன் ஆன்மா சாந்தியடைகிறது. உன் வாழ்க்கையில் இனி நீ தனியாக உணர்ந்தாலும் அதில் வலி இருக்காது. அந்த தனிமை உன்னை காயப்படுத்தாது, அது உன்னை சந்திக்க உதவும். நீ உன்னோடு இருக்க பழகிவிட்டாய், அதுவே மிகப்பெரிய துணை. தங்கமே, இந்த பயணம் முடிவில்லாதது,
ஆனால் அது குழப்பமானது அல்ல, அது தெளிவானது. நீ எங்கு சென்றாலும் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி இருக்கிறது. அந்த அமைதியின் மையத்தில் அம்மன் இருக்கிறாள். நீ அவளை தேட வேண்டியதில்லை. நீ அமைதியாக இருந்தால் போதும். அவள் உன்னோடு தான் இருக்கிறாள், எப்போதும். தங்கமே, அந்த ஆசீர்வாதம் உன் நாள்களை மெதுவாக நிரப்பிக்கொண்டே வருகிறது. நீ அதை வரவேற்க சிறப்பு முயற்சி செய்ய வேண்டியதில்லை. நீ அமைதியாக இருந்தாலே போதும். அந்த அமைதியில் தான் அம்மன் உன்னோடு பேசுகிறாள். வார்த்தைகளால் அல்ல, உணர்வால். அந்த உணர்வு தான் உன் நாள்களை சீராக்குகிறது. உன் வாழ்க்கையில் இப்போது நிகழும் மாற்றங்கள் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவை ஆழமாக இருக்கின்றன. நீ இனி அவசரப்படவில்லை. பதில் உடனே கிடைக்காவிட்டாலும் பதற்றப்படவில்லை. காத்திருப்பதில் ஒரு நிம்மதி உனக்குள் உருவாகியுள்ளது. அந்த நிம்மதி தான் உன் ஆன்மா வளர்ந்ததின் சாட்சி. உன் உள்ளம் இனி யாருடைய ஒப்புதலுக்கும் ஏங்கவில்லை. பாராட்டுகள் வந்தாலும் அவற்றில் தொங்கவில்லை. விமர்சனங்கள் வந்தாலும் அவற்றில் சிக்கவில்லை. நீ உன் மையத்தில் நிற்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த மையம் தான் உன்னை நிலைத்திருக்கச் செய்கிறது. அம்மன் உன்னை துன்பத்திலிருந்து விலக்கவில்லை, ஆனால் துன்பம் உன்னை விழுங்க விடவில்லை. அந்த வித்தியாசம் தான் அருள். நீ வலியை அனுபவித்தாய், ஆனால் அதில் நீ கரையவில்லை. அதிலிருந்து நீ உருவானாய். இன்று நீ நிற்கும் நிலை அந்த அனுபவங்களின் கூட்டுத்தொகை. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ சிறிய விஷயங்களை கவனிக்க ஆரம்பிப்பாய். ஒரு இலை அசையும் சத்தம், காற்றின் மெல்லிய தொடுதல், ஒரு அமைதியான மாலை. இவையெல்லாம் உனக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். ஏனெனில் உன் மனம் இப்போது நுண்ணிய அழகுகளை உணர ஆரம்பித்திருக்கிறது. உன் உள்ளத்தில் இருந்த பழைய சத்தங்கள் இனி உன்னை கட்டுப்படுத்தவில்லை. நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் இப்படித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயங்கள் மெதுவாக கரைகின்றன. நீ எப்படி இருக்கிறாயோ அதுவே போதுமானது என்ற உணர்வு உனக்குள் பதிந்துவிட்டது. அந்த உணர்வு தான் உன்னை சாந்தமாக்குகிறது. அம்மன் உன்னை உயரத்தில் அமர வைக்கவில்லை. அவள் உன்னை தரையில் உறுதியாக நிற்க வைத்தாள். தரையில் நிற்கும் ஒருவருக்கு தான் வானத்தை நிமிர்ந்து பார்க்க முடியும். நீ இப்போது வானத்தை பயமின்றி பார்க்கிறாய். உயரம் என்ற எண்ணம் உன்னை கவரவில்லை. ஆழம்தான் உன்னை அழைக்கிறது. உன் இதயம் இனி பழைய காயங்களை சுமந்து திரியவில்லை. அவை நினைவுகளாக மாறி இருக்கின்றன. நினைவுகள் வலிக்கலாம், ஆனால் அவை காயப்படுத்தாது. அந்த மாற்றம் தான் குணமடைதல். குணமடைதல் மறப்பது அல்ல, ஏற்றுக்கொள்வது. உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் சத்தமில்லாமல் வரலாம், மெதுவாக நுழையலாம். அவை உன்னை ஆக்கிரமிக்காது, உன் இடத்தை மதிக்கும். இந்த அனுபவம் தற்செயலாக இல்லை. நீ உன் எல்லைகளை மதிக்க கற்றுக்கொண்டதால் தான் இந்த சமநிலை உருவாகிறது. உன் நாட்கள் இப்போது நிறைய செயல்களால் நிரம்பாமல் இருக்கலாம், ஆனால் அவை அர்த்தத்தால் நிரம்பியிருக்கின்றன. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் உள்ளத்திலிருந்து வருகிறது. கட்டாயம் இல்லாமல், போட்டி இல்லாமல். அந்த சுதந்திரம் தான் உண்மையான செல்வம். அம்மன் உன்னை தனியாக விட்டுவிட்டாள் என்று நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். அவள் உன்னை உன் உள்ளத்தோடு தனியாக விட்டாள். அந்த தனிமை தான் உன்னை உன்னோடு இணைத்தது. நீ உன்னை சந்தித்த இடத்தில் தான் அம்மனை உணர்ந்தாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் சோதனைகள் உன்னை குலைக்காது. அவை உன்னை சோதிக்கவும் இல்லை, அவை உன்னை நினைவூட்டும் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை. அந்த நினைவூட்டலில் நீ நன்றி உணர்வாய். அந்த நன்றி தான் உன் கவசம். உன் உள்ளம் இப்போது சுத்தமாக சுவாசிக்கிறது. பழைய பயங்கள் காற்றில் கரைந்து விட்டன. சில பயங்கள் இன்னும் வரலாம், ஆனால் அவை உன் வீட்டில் தங்காது. அவை வந்து செல்லும். நீ அவற்றை அடையாளம் காண கற்றுக்கொண்டதால் அவை நீண்ட நாட்கள் தங்க முடியாது. உன் வாழ்க்கையின் ஓட்டம் இப்போது உன்னை இழுத்துச் செல்லவில்லை. அதே நேரத்தில் நீ அதை தள்ளவும் இல்லை. நீ அதோடு ஓடிக்கொண்டிருக்கிறாய். அந்த ஓட்டத்தில் எதிர்ப்பு இல்லை, போராட்டம் இல்லை, ஒப்புதல் மட்டும். அம்மன் உன்னை பெரிய விஷயங்களுக்காக தயார்படுத்தவில்லை. அவள் உன்னை உண்மையான விஷயங்களுக்காக தயார் செய்தாள். உண்மை சத்தமில்லாமல் இருக்கும், ஆனால் அது நிலைத்திருக்கும்.
நீ இப்போது அந்த நிலைத்த உண்மையில் நிற்கிறாய். உன் கடந்த காலம் இனி உன்னை வரையறுக்காது. அது உன் கதையின் ஒரு பகுதி மட்டுமே, முழு கதையல்ல. நீ இப்போது புதிய பக்கங்களை எழுதிக் கொண்டிருக்கிறாய். அந்த பக்கங்கள் அமைதியால் நிரம்பியவை, நம்பிக்கையால் எழுதப்பட்டவை. உன் இரவுகள் இனி நீண்டதாகத் தோன்றாது. அவை உன்னை பயமுறுத்தாது. நீ இருளை எதிரியாக பார்க்கவில்லை, அதை ஓய்வாக பார்க்கிறாய். இருளில் தான் நாளின் சத்தம் அடங்குகிறது. அந்த அடங்கிய இடத்தில் தான் உன் ஆன்மா பேசுகிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் மகிழ்ச்சிகள் வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவை நீண்ட நாட்கள் தங்கும். காரணம் அவை சூழ்நிலைகளின் அடிப்படையில் வரவில்லை. அவை உன் உள்ள ஒழுங்கிலிருந்து பிறந்தவை. அம்மன் உன்னை எப்போதும் முன்னே போ என்று சொல்லவில்லை. சில நேரங்களில் அவள் உன்னை இங்கே இரு என்று சொன்னாள். அந்த இங்கே என்ற இடம் தான் தற்போதைய தருணம். அந்த தருணத்தில் தான் உன் சக்தி இருக்கிறது. நீ அதை இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி நீ உன்னை விட்டுவிட்டு எதையும் அடைய முயற்சிக்க மாட்டாய். நீ உன்னை காப்பாற்றிக்கொண்டே வாழ்வாய். அந்த வாழ்க்கை மென்மையானது, ஆனால் அது உறுதியானது. தங்கமே, இந்த பயணம் உன்னை வெளியில் மாற்றவில்லை, அது உன்னை உள்ளே சீராக்கியது. அந்த சீரான உள்ளத்தில் தான் அம்மன் நிதானமாக அமர்ந்திருக்கிறாள். நீ அவளை தேட வேண்டியதில்லை. நீ அமைதியாக இருந்தால் போதும். அந்த அமைதி தான் அவள். அந்த அமைதி தான் நீ.